யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை எப்படியா பலனால் நிரப்புகிற நாட்கள் வரும் என்று கர்த்தர் ஏசாயாவின் புத்தகம் 27வது அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லுகிறார் என்றால், இதனுடைய பின்னணி என்ன என்பதை நீங்கள் அறிவீர்கள் என்றால், முதலாவது வசனத்திலிருந்து நாம் பார்க்கும்போது இங்கே ஆண்டவர் கடைசி காலத்தில் நடக்கக்கூடிய சம்பவமாய் சொல்லுகிறார். இதை இன்னொரு விதத்தில் சொல்ல போனா, ஆண்டவர் அவருடைய சபையை திராட்சை தோட்டத்துக்கு அடையாளமாய் பேசுகிறத இதே அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஒரு நல்ல திராட்சை ரசத்தை தரக்கூடிய திராட்சை தோட்டத்துக்கு அடையாளமாய் தேவன் இஸ்ரவேல் ஜனத்தை குறித்து பேசுகிறார். நம்ம எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரியும். ஏசாயாவின் புத்தகம் 5வது அதிகாரம் முதல் 6 அல்லது 7 வசனங்களை வாசிக்கும் போது இஸ்ரவேல் ஜனம் திராட்சை தோட்டத்திற்கு அடையாளப்படுத்தப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனம் என்று சொன்னால் அது கர்த்தருடைய ஜனம். நீங்களும் நானும் பார்க்கிற ஏசாயா 27வது அதிகாரமானது கடைசி காலத்துல, இதை இன்னொரு விதத்துல கூட விளங்கிக் கொள்ளலாம், கிறிஸ்துவின் 1000 வருட அரசாட்சியிலே இஸ்ரவேல் ஜனத்தையும் தேவன் மீட்டு அவரோடு கூட சேர்த்துக் கொள்வார் அப்படிங்கிற அருமையான வெளிப்பாடாகவும் இந்த பகுதி நமக்கு வெளிப்படுத்துகிறது. அப்படி வெளிப்படுத்துகிறதா இருந்தாலும் கூட இதுல சொல்லப்பட்டிருக்கிற ஆவிக்குரிய சத்தியங்கள் என்ன? நீங்க எழுத்தின்படி பாத்தீங்கன்னா இந்திய தேசத்தில் இருக்கிற சபைகளுக்குன்னு சொல்லி எந்த வசனத்தை நீங்க பார்க்க முடியாது, எழுத்தின்படி பார்த்தா. அப்போ ஆவிக்குரிய வெளிச்சத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சத்தியங்கள் என்ன? இங்கு சொல்லப்பட்டிருக்கிற யாக்கோபு இஸ்ரவேல் யாரை குறிக்கிறது என்று சொன்னால், உங்களையும் என்னையும் குறிக்கிறது. விசேஷமாக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்களை குறிக்கிறது. ஏனென்றால் நீங்களும் நானும் ஆபிரகாமின் சந்ததி என்று அறியப்பட்டிருக்கிறோம். இங்கு சொல்லப்பட்டிருக்கிற யாக்கோபு இஸ்ரவேல் யார் தெரியுமா? ஆபிரகாமின் சந்ததியர். ஆபிரகாமின் சந்ததி தான் யாக்கோபின் சந்ததி. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஜலப்பிரளயத்துக்கு பின்பு நோவாவின் பிள்ளைகளாகிய சேம், காம், யாப்பேத் என்கிற 3 பிள்ளைகளை குறித்து நீங்களும் நானும் பார்க்கிறோம். அதுல சேமின் சந்ததியிலே தேராகு, தேராகுடைய குடும்பத்திலே ஆபிரகாம், ஆபிரகாமுடைய குடும்பத்திலே ஈசாக்கு, ஈசாக்கின் குடும்பத்திலே யாக்கோபு, யாக்கோபின் குடும்பத்திலே 12 கோத்திர பிதாக்கள் என்று சொல்லி யாக்கோபின் சந்ததியானது ஆபிரகாமின் சந்ததியாய் அறியப்படுகிறது. பிறகு எப்படி யூதர்கள் தானே ஆபிரகாமின் சந்ததி, அது எப்படி நம்மை குறிக்கும் என்று நீங்கள் ஒருவேளை யோசிக்கலாம். நீ வேதத்தை கவனித்து பாருங்கள். பிரஜாதியாராகிய மக்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றுகிற விசுவாசத்துக்குள்ளே வரும்போது அவர்கள் நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். ஆபிரகாமை தேவன் அழைக்கும் போது ஒரு அழைப்பை, ஒரு விதமான வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆதியாகமத்தின் புத்தகம் 12வது அதிகாரம் 2வது வசனத்தையும் 3வது வசனத்தையும் நாம் பார்க்கும்போது ஆண்டவர் சொன்னார், உனக்குள், உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்றால் அது எப்படி ஆபிரகாமுக்குள் கொண்டு வரப்படும் என்று சொன்னால், அதனுடைய நோக்கம் என்ன? ஒரு வயது முதிர்ந்த ஊழியர், நாங்கள் தான் பெரிய அப்போஸ்தல ஊழியம் செய்கிறோம் என்று சொன்னவர்கள் கேட்டதை நான் உங்கள்கிட்ட சொல்றேன். அந்த வசனத்துக்கு வியாக்கியம் என்ன தெரியுமா? இயேசு உனக்கு கார் தருவா, இயேசு உனக்கு இந்த உலகத்துல வசதி வாய்ப்புகளை தருவார் சொன்னதை நானே கேட்டேன். ஆனா என்ன சொல்லிக்கிறாங்க தெரியுமா? அப்போஸ்தல ஊழியம் சொல்லி சொல்லிக்கிறாங்க. ஆனா ஆதியாகமத்தின் புத்தகம் 12வது அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்துல உனக்குள் பூமியில் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு சொல்லப்பட்டிருக்குது. அதை தவறாக சொல்லுகிறார்கள், தவறாக பிரசங்கிக்கிறார்கள். எப்படி சொல்வது தெரியுமா? ஆபிரகாமை தேவன் ஆடு மாடுகள் வெள்ளி உடைமை பொன்னுடைமை கொடுத்து ஆசீர்வதித்தாரு. அதே ஆசீர்வாதத்தை உனக்கும் தரப்போகிறார். அதனாலதான் பிரஜாதியாகிய ஒண்ணு ஆபிரகாமுக்குள்ள கொண்டு வந்து உனக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தருகிறார், ஐஸ்வர்யங்களை தருகிறார் என்று தவறாய் போதிக்கிறார்கள். ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆஸ்வதிக்கப்படும் சொல்லப்பட்டது. அது எந்த ஆசீர்வாதம் தெரியுமா? கலாத்தியர் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் போது, மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான் ஆக்குகிறார் என்று வேத முன்னாக கண்டு உனக்குள்
சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன் அறிவித்தது. இருக்கீங்களா? கவனிக்கீங்களா? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த சத்தியத்தை, அந்த வாக்குத்தத்தத்தின் பிரதிபலிப்பு என்னதான்? என்ன சொல்லப்பட்டிருக்கு? கலாத்தியர் 3:8 என்ன சொல்லுகிறார்? தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை என்னாக்குகிறார்? கோடீஸ்வரர்கள் ஆக்குறார் போட்டிருக்குதா? நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு 2 புள்ளி வச்சிருக்கு, கோலன் வச்சு சொல்றாரு, உனக்குள் சகல வம்சங்கள், பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம், சகல வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. It was predicted unto Abraham that all heathen or all wicked people will become righteous only through believing in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவை விசுவாசிக்கிறதன் மூலமா எல்லா புறஜாதிகளும் நீதிமான்களாக்கப்படுவார்கள் என்கிற அப்படிப்பட்ட சத்தியத்தை ஆண்டவர் அன்றைக்கு வெளிப்படுத்தி இருந்தார். ஆகவேதான் பிரியமானவர்களே, ஆபிரகாமின் சந்ததி கிறிஸ்துவின் சந்ததியாய் அடையாளப்படுத்தப்படுகிறது. அதே கலாத்தியர் 3ஆவது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, சந்ததிகளுக்கென்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கென்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார், அந்த சந்ததி கிறிஸ்துவே. அதே காரியத்தை தான் அதே கலாத்தியர் 3ஆவது அதிகாரம் கடைசி வசனத்தை நாம் பார்க்கும்போது அங்கே சொல்லுகிறார், மிக நேர்த்தியா சொல்லுகிறார், நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரராயும் இருக்கிறீர்கள் சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து விசுவாசித்து அவருடைய விளையாடப்பட்ட இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நிச்சயத்தை பெற்றிருக்கிறார்களோ அத்தனை பேருமே எந்த சந்ததியினர்? சத்தமா சொல்லுங்க, ஆபிரகாமின் சந்ததியினர். அப்போ ஆபிரகாமின் சந்ததியை குறித்து தான் ஏசாயா 27:6 வசனத்தில் சொல்றாரு, யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும் என்று சொல்லுகிறார். அப்ப அந்த இடத்துல யாரை தான் பார்க்கிறோம்? நீங்க எழுத்தின்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனக்கு எதுவும் கிடையாது. விசுவாசத்துக்குள்ள வந்து விசுவாசத்தின்படி நம்ம அறிய வேண்டியது இருக்கு. அந்த யாக்கோபு இஸ்ரவேல் சொல்லப்பட்டது யாரை குறிக்கி? சத்தமா சொல்லுங்க, ஆபிரகாமின் சந்ததியாராகிய யாரை குறிக்கி? என்ன பார்த்து சொல்லுங்க, யாரை குறிக்கி? நம்மை குறிக்கிறது. அதனாலதான் யூதா வம்சத்துல வந்த மனுஷன் யாரு? பவுல், பென்யமின் கோத்திரம். ஆனா அவனும் ஒரு யூத மனிதனாய் அறியப்பட்டான். பென்யமின் கோத்திரத்தை சேர்ந்த பவுல் சொல்லுகிறார். பவுலுக்கு கிடைச்ச வெளிப்பாட்டை கவனிப்பீர்கள் என்றால், ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 2ஆவது அதிகாரம் 28 மற்றும் 29 ஆகிய 2 வசனங்களை வாசிக்கும் போது, புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் அல்ல சொல்லிட்டு சொல்றார், உள்ளத்தில் யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகிற விருத்த சேதனமே விருத்த சேதனம், அப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும் என்று சொல்லி அவர் பேசுகிறார். கவனியுங்கள் பிரியமானவர்களே, அப்ப புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, எழுத்தின்படி யூத குலத்தில் பிறக்கிறவன் யூதனே கிடையாது. சாங்கா சொல்றார் பாருங்க, உள்ளத்தில் யூதனானவனை யூதன் என்று சொல்லி ஆண்டவர் எப்படிப்பட்ட கூட்டத்தை யூதர்கள் சொல்லி காண்பிக்கிறார் என்றால், நீங்களும் நானும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றுகிற விசுவாசத்தினாலே நீதிமான்களாய் ஆவிக்குரிய யூதர்களாய் அறியப்பட்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. ஆக முதல் கண் நம்ம எதை அறிய வேண்டியது இருக்கிறது என்று சொன்னால், ஏசாயா 27வது அதிகாரம் 6ஆம் வசனத்துல உங்களையும் என்னையும் குறித்து பேசுகிறார். யாக்கோபு வேர் பற்றி, இந்த யாக்கோபு இஸ்ரவேல் சொல்லப்படுகிறது. இது எந்த சந்ததி? சத்தமா சொல்லுங்க, எந்த சந்ததி? ஆபிரகாமின் சந்ததி. அப்ப அந்த இடத்துல சபையாகிய நீங்களும் நானும் அடையாளப்படுத்தப்படுகிறோம். சரி, என்ன சொல்றாரு யாக்கோபு? நல்ல கவனிங்க, இது உண்மையாவே சொல்ல, இது ஒரு ஆழமான சத்தியம். உங்களுக்கு வெட்ட வெளிச்சமா வேத வசனத்தை உங்களோட பகிர்ந்து கொள்றேன். அதுல தயவு செய்து உங்க சிந்தனையை சதற விடாம, இப்ப நீங்க நினைப்பீங்க ஒரு வசனத்தை தானே காமிச்சுட்டு இருக்காரு, இனி நிறைய வசனங்களை பார்க்க போறோம், இவ்வளவு சத்தியங்கள் இருக்குதான்னு சொல்லி ஒரு பெரிய ஆச்சரியத்தையே தேவன் கொண்டு வர போகிறார்.
6வது வசனத்துல பார்க்கிறோமே, யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எதை சொல்றார் தெரியுமா? அவருடைய நாம மகிமைக்கென்று இஸ்ரவேல் இந்த உலகத்தில், இந்த தேசத்துல நிலைநிறுத்தப்படும் என்பதை வெட்ட வெளிச்சமா காண்பித்து கொடுக்கிறார். தேவனுக்கு ஒரு கூட்டம் தேவை. ஆவிக்குரிய ஆபிரகாமின் சந்ததியாராகிய நீங்களும் நானும் இந்த உலகத்தை அவருக்கென்று ஆயத்தப்படுத்தக்கூடியவர்களாய், இந்த உலகத்துக்கு மத்தியிலே முன்மாதிரி உள்ள ஜீவியம் ஜீவிக்கிறவர்களாய், சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்கிற கர்த்தருடைய துதிகளை அறிவிக்கக்கூடிய பாத்திரங்களாய் காணப்பட வேண்டும் என்பதை தேவன் ஆதி காலத்திலிருந்தே தீர்மானித்திருந்தார். ஆகவேதான் நீங்க யூத ஜனத்தை குறித்தோ அல்லது ஆவிக்குரிய யூதர்களாகிய நம்மை குறித்த சத்தியங்களை நீங்க வேதத்தில் பார்ப்பீர்கள் என்றால், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதி என்ன செய்வார்கள், சொல்லி வருவார்கள் என்று சொல்லி தேவனுக்கென்று ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம். ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் கொரிந்து சபைக்கு சொல்லப்பட்ட அருமையான சத்தியங்கள் என்ன? இதுவரைக்கும் நீ மாம்சத்தின்படி பிழைத்து விட்டாய், உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்தவனாய் தரித்தவளாய் வாழ்ந்து விட்டாய். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய சத்தியங்களை அறிந்து கொண்டபடியினாலே இனி நீ உலகத்துக்காகவும் மாம்சத்துக்காகவும் வாழ முடியாது. நீ வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை காண்பித்துக் கொடுக்கும் முகாந்தரமாய் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 15, 16, 17 ஆகிய வசனங்களை பார்க்கும்போது அங்கே சொல்லுகிறார், பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்தும் எழுந்தும் இருக்கிற தேவனுக்கென்று கிறிஸ்துவுக்கென்று பிழைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே திட சாட்சியாய் வார்த்தைகள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவை அறிந்து கொண்டால், அறிந்து கொண்டவருடைய வாழ்க்கை எதை பிரதிபலிக்கும் என்று சொன்னால், நான் என் சுயத்துக்காக வாழ்கிறேன் என்பதை பிரதிபலிக்காது. உலகத்துக்காக வாழ்கிறேன், இந்த மாம்சத்துக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன் என்பது எல்லாம் அடியோடு அகன்று போய் இனி பிழைத்திருக்கிறவர்கள் தேவனுக்கென்று பிழைத்திருக்க வேண்டும். இதே கான்செப்ட் தான் அங்கேயும் கொண்டு வருகிறார். ரோமர் 6வது அதிகாரம் 10வது வசனம் மற்றும் 11 காண்பித்துக் கொடுக்கிறார். 10 சொல்லுகிறார், அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரு தரம் மரித்தார், அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார், அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவை அறிந்து வாழ்கிறது என்பது சும்மா இஷ்டத்துக்கு வாழ்ந்துடலாம், ஏதோ சர்ச்சுக்கு போனா போதும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்லை. இயேசு கிறிஸ்துவ அறிகிற அறிவு ஒரு மனுஷனை, ஒரு மனுஷியை எதற்குள்ள கொண்டு போகுது தெரியுமா? இனி நீ உனக்கென்று வாழக்கூடாது, இனி இந்த உலகத்திற்கென்று நீ ஜீவிக்க கூடாது. யாருக்காக ஜீவிக்க சொல்ற? யாருக்காக வாழ பிழைத்திருக்கணுமா? அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்கள், இதான் சிறந்த சாட்சி, இதான் சிறந்த அடையாளம். தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்கள், தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்கள், தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்கள். இந்த இடத்துக்கு நீங்கள் நான் வரணும். அதுதான் சொல்றார். அவன் இஸ்ரவேல் ஆண்டு எங்க கொண்டு போறாருன்னு கேட்டா, இந்த உலகத்தை பலனால நிரப்புவாங்க, அவருக்கென்று சாட்சி உள்ள பிள்ளைகளாய் இந்த பூமியில ஜீவிப்பார்கள், அவருக்கென்று பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளாய், பரிசுத்தம் உள்ள சந்ததியாய் அவர்கள் காணப்படுவார்கள். நீங்க கவனிச்சீங்களா? பிதாவாகிய தேவன் இஸ்ரவேல் ஜனத்தை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்த போது பாத்தீங்கன்னா எத்தனையோ அற்புதங்கள் அடையாளங்களை செய்வார், வாதைகளை கொண்டு வருவார், என்னென்னமோ செஞ்சு அவங்களை காப்பாற்றுவார். வனாந்தரத்தில் தண்ணீர் கிடைக்கி, எல்லாம் கிடைக்கி. ஆனா இன்னும் அவங்களோட இன்னும் உடன்படிக்கையே பண்ணல. எப்படி இருக்கும் பாருங்க. யாத்திராம 19 அதிகாரத்துக்கு வரும்போதுதான் உடன்படிக்கை ஏற்படுத்துறார். அப்பதான் அவருக்கும் அவங்களுக்கும் லீகலா, சட்ட ரீதியா அதிகாரபூர்வமான உறவு அங்கதான் ஏற்படுத்தப்படுது. சும்மா செங்கடல பிளந்தாரு, அப்புறம் எனக்கு அந்த காடைகளை எனக்கு செஞ்சார், வானத்திலிருந்து அப்பம் கிடைச்சது, தண்ணீர் கிடைச்சு, கண்மலிருந்து தண்ணீர் கிடைச்சது, எனக்காக அந்த அற்புதம் செஞ்சார், இந்த அற்புதம் செஞ்சார், எகிப்திலே இப்ப இவ்விதமாய் வாதித்தார். எவ்வளவு சொல்லலாம். எந்த இடத்துல தெரியுமா உரிமை பாராட்டுறாரு? யாத்திராமம் 19வது அதிகாரம் முழுசு நீங்க வீட்டுல போய் வாசி பாருங்க.
ஆனா உரிமை பாராட்டுற இடத்துல அவர் சொல்வாரு, நான் இவர்கள் எனது என்ன செய்வாங்க, இவர்கள் எனக்கு பரிசுத்த ஜாதியாயும் இவர்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் என் சொந்த சம்பத்தாய் இருப்பார்கள் சொல்லி அந்த இடத்துல தான் இஸ்ரவேலை குறித்து அவர் சொந்தம் கொண்டாடுகிறார். அதுக்கு முன்னாடி சொந்தம் கொண்டாடல. இன்னைக்கு இப்படிப்பட்ட ரூட்ல தான் அநேகர் ஓடிட்டு இருக்காங்க. ஆண்டுடைய ஜோமன்னு வயிற்று வலி சரியாச்சு, காய்ச்சல் சரியாயிடுச்சு, கால் வலி சரியாயிட்டு இதுலயே ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்றாங்க. தேவனோடு உள்ள உறவுகள் இன்னும் வரமாட்டுக்காங்க. அது யாத்திராவும் 19 தான் இருக்கு. நீ பல அதிசயங்களை பார்க்கலாம். வானத்திலிருந்து மண்ணா வருது, எப்பா வானத்திலிருந்து மழை தான் பெய்யும், பார்த்தா மண்ணா பொழியுது, ஆச்சரியமா இருக்கு. தேவன் இவ்வளவு அதிசயங்களை செய்யற. ஆமா, எல்லாம் செஞ்சாலும் நீ யாத்திராவும் 19 அதிகாரத்துக்கு வந்தாதான் நீ அவருக்கு சொந்த ஜனம், பரிசுத்த ஜாதி, ஆசாரிய ராஜ்யம் அப்படிங்கிற இடத்துக்கு நீ வர முடியும். இன்னைக்கு பாருங்க, ஆண்டு அந்த அற்புதம் பெற்றேன், இந்த அற்புதம் பெற்றேன், அது கிடைச்சது, இது கிடைச்சது, என்னமும் கிடைக்கிடுமே. அப்படி கிடைத்திருந்தும் ஆண்டவருக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லாத வாழ்க்கையை வாழ முடியும் என்பதற்கு இந்த இஸ்ரவேல் புத்திரர் திருஷ்டாந்தம். அதனாலதான் போலியான மார்க்கத்துக்குள்ள பெறக்கூடாதுன்னு சொல்லி தான் வலியுறுத்துகிறோம். எனக்கு அப்ப அற்புதம் நடந்துட்டு, இப்படி அற்புதம் நடந்துட்டு, எனக்கு அது கிடைச்சிட்டு, இது கிடைச்சிட்டு சொன்னா, முகேஷ் அம்பானிக்கு கோடி கோடியான சொத்து இருக்கு. அவர் வீட்டுக்கு இறங்கும் போது எப்படி இறங்குவோம் தெரியுமா? நம்மளாவது பைக்கில் இறங்குறோம், கார்ல இறங்குவோம், அல்லது பஸ்ல போய் இறங்குவோம். அவர் பிளைட்ல தான் போய் இறங்குவார். அவர் வீட்டுக்கு மேல ஹெலிகாப்டர் அந்த மாதிரி இதெல்லாம் போய் இறங்குவாங்க. அப்ப அவங்கள ஆஸ்வதிக்கிறாரு. நீங்க அதெல்லாம் நீங்க பாக்குறதுல அப்ப அவருடைய வாழ்க்கையிலும் அடையாளங்கள், அற்புதங்கள்லாம் நடந்துகிட்டே இருக்கு. என்னடா இப்படி பிசினஸ் பண்ணா கோடி கோடியா வருது, 1 கோடி உள்ள போட்டா பல கோடி வருது. அவங்களுக்கும் வியக்கத்தக்க விதத்தில் அவங்களுக்கும் ஐஸ்வர்யங்கள் கொட்டி குவிஞ்சுக்கிட்டு கிடக்கு. அதுக்கு இயேசு கிறிஸ்து காரணரா? இல்லையே. இவை என்னை பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாம் உமக்கு தருகிறேன், ஏன்னா இவைகள் எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னவன் தான் முகேஷ் அம்பானி ஆசீர்வதிக்கிறான். கவனிக்கீங்களா பிரியமானவர்களே? அந்த அற்புதம் நடந்துச்சு, இந்த அற்புதம் நடந்துச்சு இல்ல. ஆண்டவர் சொந்த சம்பத்தா, பரிசுத்த ஜாதியா உங்களையும் என்னையும், ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய உங்களையும் என்னையும் இந்த பூமியிலே நிலைநிறுத்த வாஞ்சிக்கிறார். அதுதான் அவருடைய உன்னதமான நோக்கம். அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. நீ வேர்பற்றி பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். அவருக்கென்று சாட்சி உள்ள பிள்ளைகளாய் நிலைநிறுத்தப்படுவதுதான் இப்படிப்பட்ட ஆசீர்வாதம். வேற விதமா நீங்க சிந்திச்சீங்கன்னா, ஆதிகால அப்போஸ்தலர் எப்படி வாழ்ந்தாங்க தெரியுமா? நீங்க நிறைய பேர் நினைக்காங்க, என்கிட்ட சொல்றாங்க, பிரதர் உங்களுக்கு ஆண்டவர் ஒரு கார் தருவதை நான் பார்க்கிறேன். அதெல்லாம் நம்ப மாட்டேன், போயிட்டே இருங்க. கார் தருவார், நீ இதையும் சேர்த்து சொல்லு, நரகத்தையும் தருவார்னு சொல்லிடு. ஊழியர்களுடைய நிலைமை விசுவாசிகள் அதுதான் எதிர்பார்க்காங்க. பாஸ்டர் வர்றாங்க, செல்வகுமார் பாஸ்டர் வர்றாரு, முதல்ல சைக்கிள் வந்தாரு, அப்புறம் பைக்ல வந்தாரு, அப்புறம் கார்ல வரணும். கார் வரலன்னா அப்போ சரியா ஊழியம் செய்யல. என்ன இது, ஒரு தரித்திர ஊழியம் இது. கார்ல அப்போஸ்தலர்ட்ட போய் கேளுங்க. பவுல் சொல்றார் 1 கொரிந்தியர் 4:11, இந்நேரம் வரைக்கும் பசி உள்ளவர்களும் தாகம் உள்ளவர்களும் நிர்வாணிகளும் குட்டுண்டவர்களும் தங்க இடமில்லாதவர்களுமாய் இருக்கிறோம். யாராவது இப்படி பேசுறாங்க, நீ பவுல்ட்ட போய் கேளு போ. இந்நேரம் வரைக்கும் எப்படி சொல்ற பாருங்க. 1 கொரிந்தியர் 4:11 தான் சொல்லிட்டு இருக்கிறேன். 1 கொரிந்தியர் 4:11 தான் சொல்லிட்டு இருக்கிறேன். பசி உள்ளவங்கள, சாப்பாட்டுக்கு வழி இல்ல. மிகப்பெரிய அப்போஸ்தலன், அநேக தரமான சபைகளை தேவனுக்கென்று எழுப்பின அருமையான தாசன், தேவனோடு நடந்த மனுஷன். அவர் சொல்றாரு பசி உள்ளவர் இந்நேரம் வரைக்கும். பொய் சொல்லுவாரா பவுல்? பொய் சொல்ல மாட்டார். அது பொய் அப்படின்னா அவர் எழுந்த எல்லா நிருபம் பொய் தான் சொல்லணும். அப்போ இந்நேரம் வரைக்கும் பசி உள்ளவர்களும் தாகம் உள்ளவர்களும், சாப்பிட ஒண்ணு இல்லை, குடிக்க ஒண்ணு இல்லை. அதுக்கப்புறம் சொல்ற நிர்வாணிகள் சொல்ற 3வது அப்படின்னு அர்த்தம், உடுத்துறது கூட வசனம் இல்லை. குட்டுண்டவன் சொல்றாரு, அடி கிடைச்சுக்கிட்டே இருக்கு. அப்போஸ்தலர் 20:23 பார்க்கிறோமே. அப்போஸ்தலர் 20:23 கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். இன்னைக்கு எப்படி தெரியுமா? கட்டுகள் உபத்திரவங்களும் சொல்ற மாதிரி ஆடி காரும் ஏசி ரூமும் பட்டணந்தோறும் எனக்கு வைத்திருக்கிறது ஆண்டவர் காண்பிக்கிறார். அல்லேலூயா அப்படின்னு சொன்னா போதும், உடனே ஒரே அல்லேலூயா போட்டுருவாங்க.
நான் பாருங்க, வரும்போது ஒரு ஓட்ட சைக்கிளில் வந்தேன். கர்த்தர் படிப்படியாய் ஆசீர்வதித்து என் நிலைமையை பெரிதாக்கி என் வாழ்க்கையை படிப்படியாய் உயர்த்தி 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 இன்னைக்கு பல கோடிகளுக்கு என்னை அதிபதியா வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படி சொன்னா உன்னை எல்லாம் நம்பிடுவாங்க. எங்கேயோ கேட்ட குரல் நினைக்கீங்களா? அதான் கேட்டுட்டே இருக்கோமே நம்ம. பிரியமானவர்களே, எவ்வளவு பரிதாபமான நிலைமை பாருங்க. இவ்வளவு நீலாம் அப்போஸ்தலனை படிச்சிருக்கிறியா? அப்போஸ்தலனாகிய பவுல்னா யாருன்னு உனக்கு தெரியுமா? வெளியே போ முதல்ல. இந்த பவுல் யாருன்னு தெரியுமா உனக்கு? நீ எந்த பவுல் அறிவிக்கிறாய்? எந்த அப்போஸ்தலனை அறிவிக்கிறாய்? எந்த தீர்க்கதரிசி? திருப்தியா சாப்பிட்டு நல்ல மூக்கு முட்டை சாப்பிட்டு உறங்கி கொண்டு ஏசி காரில் போய்கொண்டு இப்படி உலகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட தீர்க்கதரிசியா? நிருபன் உனக்கு என்னன்னு தெரியுமா? உனக்கு சபை நடத்தி அவனுக்கு நிருபன் என்னன்னு தெரியுமா? அவள் நடந்த பாதை உனக்கு என்னன்னு தெரியுமா? எவ்வளவு கடினமான பாதை நடந்திருக்கிறாங்க. உலகத்துக்கு ஏற்ற ஒத்த வேஷம் தரிக்கிற அனுபவத்துக்குள்ள அல்ல பிரியமானவர்களே, சாட்சி உள்ள வாழ்க்கை. அதனாலதான் தேவன் இஸ்ரவேலோடு உடன்படிக்கை பண்ணும்போது பரிசுத்த ஜாதி, ஆசாரிய ராஜ்யம், சொந்த சம்பத்து. பாருங்க, ஜாதி, சம்பத்து, ராஜ்யம், இந்த மூணையும் காமிக்க பாருங்க. சொந்த சம்பத்துன்னு சொல்றாரு. சொந்த சம்பத்து, ஆசாரிய ராஜ்யம், பரிசுத்த ஜாதி. நமக்குள்ள அந்த ஜாதி இந்த ஜாதி வரக்கூடாது. பரிசுத்த ஜாதி. கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஜாதி என்ன தெரியுமா? பரிசுத்த ஜாதி. நான் அந்த ஜாதி, நான் இந்த ஜாதி, நீ இவன் வந்து பத்திரிக்கை வச்சா நான் போக மாட்டேன். நான் சொல்றேன் பிரியமானவர்களே, பத்திரிக்கையில கூட ஜாதி போடாதீங்க. நீ உங்களுக்கு வெளிச்சம் இல்லைன்னு நான் சொல்லுவேன். நீ பத்திரிக்கையில ஒரு மனுஷி ஜாதி போடுறாங்க, கேட்டா இந்த காரியம் கத்ரால் வந்தது போட்டுட்டு உள்ள ஜாதியை போடுது. அன்னாருடைய பையன், அன்னாரு வழி வந்த பேரன், பேத்தி, நீ ஜாதி போட்டு அடிச்சீங்க அப்படின்னு சொன்னா நீங்க உண்மையிலே சொல்றேன், உங்களுக்கும் தேவனுக்கும் ஒரு உறவு சரியா இல்லைன்னு அர்த்தம். ஜாக்கிரதையா இருங்க பிரியமானவர்களே, உலகத்துக்கு ஒத்த விஷயம் தரிக்க கூடாது. சரி, யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்துன்னு சொல்லும் போது ஒரு மரத்துக்கு அடையாளமா, ஒரு செடிக்கு அடையாளமா இஸ்ரவேலை குறிப்பிடுறாரு. அதனால இஸ்ரவேல் செடியாக கேட்டா செடி கிடையாது, செடிக்கு அடையாளமாய் காண்பிக்கப்படுகிறான். அப்ப என்ன செய்யும்? ஒரு செடியை நட்டீங்கன்னா சாப்ளிங் சொல்லுவாங்க. செடி, ஒரு செடியை மண்ணில் நெட்டா அது என்ன செய்ய தெரியுமா? கீழே வேர் கொடுக்கும், மேல என்ன செய்யும் தெரியுமா? பூக்க ஆரம்பிக்கும். கீழே வேர் பற்றி பூ பூத்து அதுக்கப்புறம் தொடர்ந்து கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா காய் காய்க்கும். காய் காய்ச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? பலன் வர ஆரம்பிச்சிடும். அப்ப தேவனுக்கு என்று பலன் கொடுக்கிற பிள்ளைகளாய் இந்த உலகத்திலே நீங்களும் நானும் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்று சொல்லிதான் ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய உங்களுக்கும் எனக்கும் இப்படிப்பட்ட போதனையை ஆண்டவர் அறிவிக்கிறார். சரி, இந்த அனுபவத்துக்குள்ள வரணுமா? ஐயா, நான் கீழே வேர்பற்றி மேல கனி கொடுக்கக்கூடிய அளவுக்கு நான் வர வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், பூத்து காய்த்து பலன் கொடுக்கிற அனுபவத்துக்கு நான் வர வேண்டுமே. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? அதுக்கு முந்தின வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 27வது அதிகாரம் 5வது வசனத்தை நம்ம ஒருவர் வாசிக்க கேட்கலாம். ஆம், அவன் என் பலனை பற்றி கொண்டு, ஏன் இல்லாவிட்டான் சொல்றா தெரியுமா? அதுக்கு முன்னால கொளுத்து விடுவேன், கொளுத்து விடுவேன், சுட்டரிச்சு போட்டுருவேன் சொல்றாரு. இல்லாவிட்டால் ஒரே ஒரு வாய்ப்பு இருக்கு, வாசிக்கலாம். இல்லாவிட்டால் அவன் என் பலனை பற்றி கொண்டு என்னோட ஒப்புரவாகட்டும், அவன் என்னோட ஒப்புரவாவான். அதை தொடர்ந்துதான் சொல்றார். வேர்பட்டுகிற அனுபவம் உண்டு, பூத்து காய்க்கிற அனுபவம் உண்டு, பலன் கொடுக்கிற அனுபவம் உண்டு. எவ்வளவு மகத்துவம் பாருங்க. ஏன் இல்லாவிட்டால் சொல்றாருன்னா, அதுக்கு மேல கர்த்தர் தமது சபையை அருமையா நடத்துற உண்மைதான். ஏன்னா 3ஆம் வசனம் வரைக்கும் ஆண்டவர் சொல்றார். 2ஆம் வசனத்துல நல்ல ரசம் தரக்கூடிய திராட்சை தோட்டம் தான். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி இரவும் பகலும் ஒருவனும் அதை சேதப்படுத்தாதபடி இரவும் பகலும் அதை காத்துக்கொள்வேன் கர்த்தர் சொல்றார். உண்மைதான். ஆனா அந்த திராட்சை தோட்டத்துக்குள்ள முச்செடியும் நெரிஞ்சலும் வருமானால், முச்செடி நெரிஞ்சல் வர்ற காரியத்தை நம்ம எல்லாரும் அறிவோம். ஆதியில முதல் முறை முச்செடி நெரிஞ்சலாம் வர்றது முள்ளையும் குறுக்கையும் முளைப்பிக்கும் சொல்றாரு. ஆதியாகமம் 3வது அதிகாரம். பாவத்தின் விளைவு
உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னார். அதான் அந்த விளைவு, பாவத்தினால் வரக்கூடிய சாபம். அப்போ பாவத்துக்கு இடம் கொடுத்து முச்செடியும் நெறிஞ்சலும் வந்துச்சுன்னா நான் அவைகள் மேல வந்து அவைகளை ஏகமாய் கொளுத்தி விட ஒண்ணு விடாம அப்படின்னா எல்லாத்தையும் கூட்டி வச்சு எல்லாத்தையும் போட்டு எரிச்சிரும் சொல்றாரு. இல்லாவிட்டால் ஒரு காரியம் செய்யலாம், அதான் சொல்றாரு. இல்லாவிட்டால் அவன் என்ன செய்யலாம் தெரியுமா? யாக்கோபு என்ன செய்யலாம், இஸ்ரவேல் என்ன செய்யலாம் தெரியுமா? என் பெலனை பற்றி கொண்டு, பெலனை என்ன நான் பிற்பாடு சொல்றேன். என் பெலனை பற்றி கொண்டு, எல்லாத்துக்கும் அர்த்தம் இருக்கு. என் பெலனை பற்றி கொண்டுதான் என்னோட என்ன செய்யட்டும், ஒப்புரவாகட்டும். அவன் என்னோட ஒப்புரவாவான், அதுக்கப்புறம் அவனுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட பலனை கொண்டு வருவேன்னு சொல்றாரு. அப்ப தேவன் இங்க வலியுறுத்துகிற முக்கியமான பதம் என்ன தெரியுமா? ஒப்புரவாகுதல். யாரோடு ஒப்புரவாகுதல்? தேவனோடு. யாக்கோபு என்னோடு ஒப்புரவாகட்டும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஒப்புரவாகுதல் இல்லை. ஒப்புரவாகுதல் என்று சொல்லுகிறீர்களே, இந்த ஒப்புரவாகுதல் அனுபவம் எப்படி கிடைக்கும்? மீண்டும் மீண்டும் சொல்றார், அவன் இல்லாவிட்டால் நான் கொளுத்தி விட வேண்டாம், நீ பலன் கொடுக்கிறவனா நீ தலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால், இல்லாவிட்டால் என்ன செய்யலாம்னா ஒரு அருமையான வழியை காண்பிக்கிறார். அவன் என் பலனை பற்றி கொண்டு என்னோட ஒப்புரவாகட்டும். அதோட சொல்றார், அவன் என்னோட ஒப்புரவாவான். அதுக்கு பிறகுதான் அவர் சொல்றாரு, பலன் கொடுக்கக்கூடியவனா நான் மாத்துவேன் சொல்றாரு. நீங்க ஏன் சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ முடியவில்லை? தேவன் விரும்புகிற பரிசுத்தத்தையும் உத்தமத்தையும் தழுவிக்கொண்டு கனியுள்ள வாழ்க்கை ஏன் வாழ முடியவில்லை? அதற்கு காரணத்தை தான் உங்களோடு பகிர்ந்து கொள்றேன். தேவனோடு இன்னும் ஒப்புரவாகவில்லை. We haven't yet, or most of the Christians here are outside this mandapam. Most of the Christians haven't yet been reconciled to God. இன்னும் தேவனோடு ஒப்புரவாகவில்லை. தேவனோடு ஒப்புரவாகிறதுக்கு என்ன செய்ய வேண்டும்? வேதத்தை கவனிப்பீர்கள் என்றால் வேதம் சொல்லுகிறது, ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 5வது அதிகாரம் 10 மற்றும் 11 ஆகிய 2 வசனங்களை கவனியுங்கள். ஒப்புரவாகுதலை தொடர்ந்துதான் ஆசீர்வதிக்கப்படுதல். ரோமர் 5:10 மற்றும் 11 கவனிக்கும் போது, நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில், அதான் முச்செடியும் நெறிஞ்சலும் உள்ள வாழ்க்கை, தேவனுக்கு சத்துருக்கள். ஏசாவுக்கு ஆண்டவர் இஸ்ரவேலை குறித்து வெளிப்படுத்தும் போது இஸ்ரவேல் ஒன்னும் உத்தமமான வழியில நடந்துட்டு இருக்கல. நல்லா கவனிச்சு பாருங்க, இஸ்ரவேல் என்று சொல்லப்படுற யாக்கோபு தாராளமா பாவத்தை செய்துகிட்டு இருக்கிறான். ஆண்டவர் ஏசாயாவை அழைக்கும் போதே நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏசாயா 6வது அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அழைப்பு பெறுகிற ஏசாயா, அதை தொடர்ந்து 9, 10, 11 ஆகிய 3 வசனங்களை பார்க்கும்போது, அவர்கள் கண்களிலிருந்தும் காணாதவர்கள், காதுகளிலிருந்தும் கேளாதவர்கள், இருதயத்தினால் குணப்படாதவர்கள் சொல்லி அவர்களுடைய அவல நிலையை காண்பிக்கிறார். ஏசாயாவுக்கு தேவன் இஸ்ரவேலை குறித்த வார்த்தைகளை வெளிப்படுத்துகிற நாட்களிலே இந்த இஸ்ரவேல் ஜனமானது சோரமோன நிலைமையில் இருந்தது. அதனால ஆண்டவர் சொல்றாரு, உன்னை கொளுத்தி விடணுமா, இல்லைன்னா இல்லாவிட்டால் நீ ஒண்ணு செஞ்சா உன்னை நான் உலகத்துல பலன் கொடுக்கிறவன வைப்பேன்னு சொல்றாரு. அது என்ன தெரியுமா? என்னுடைய ஒப்புரவாகு. ஒப்புரவாகிறதுக்கு என்ன செய்யறது? அப்ப மத்தியஸ்தரா கிறிஸ்து வெளிப்பட்டார். அதான் தேவன் ஒருவரே. 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 5 மற்றும் 6 வாசிக்கிறோம், தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே. எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது என்று நீங்களும் நான் வாசிக்கிறோம். நல்ல கவனிங்க பிரியமானவர்களே, கிறிஸ்தவம் என்றால் ஏதோ 4 பாட்டை பாடிட்டு ஏதோ கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அப்படியே நம்ம ஏதோ ஆலய ஆராதனை கலந்துக்கிட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு போகிறது கிடையாது. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது நமக்கும் தேவனுக்கு இடையில ஒப்புரவாக்கப்பட்ட நிலைமையை அனுபவிப்பது. வேதம் என்ன சொல்லுது பாருங்க. ரோமர் 5வது அதிகாரம் 10, 11 கவனிக்கிறோமே, நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவரோட ஒப்புரவாக்கப்பட்டோமானால், அப்படி ஜீவனாலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது மட்டும் முடியல, அதுவும் அல்லாமல், நல்ல பாருங்க, அதுவும் அல்லாமல் இப்பொழுது என்ன கிடைக்குதா?
ஒப்புரவாகுதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை பற்றியும் மேன்மை பாராட்டுகிறோம். அது மட்டும் இல்லாமல், எவ்வளவு அழகா இருக்கு, அதுவும் இல்லாமல் இப்பொழுது என்ன கிடைச்சிட்டு, ஒப்புரவாகுதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஒப்புரவாகுதல் எப்படி கிடைக்குது? யார் மூலமா கிடைக்குது? சத்தமா சொல்லுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமா. உடனே இயேசுவே ஒப்புரவாயிருந்தாம்பா, இல்ல அப்படி கிடைக்காது. எப்ப கிடைக்கும் அப்படின்னு கேட்டா, அதுக்கு முந்தின வசனத்தை பார்த்தோமே, அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால். ஒப்புரவாக்குறதுக்கு ஒரு ஒழுங்கு இருக்கு. சும்மா ஆண்டவரே மன்னிச்சுக்கங்க, ஆண்டவரே மன்னிச்சுக்கங்க, அல்லது சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளை போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழியிலிருந்து போகணும். எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கு விருப்பங்களுக்கு மிக வினை நடந்தோம். ஆனாலும் ஆண்டவரே தேவரே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படி நிர்வாகிக்கும் குற்றவாளி எங்களுக்கு இறங்கும், தப்பிதங்களை அடிக்கிற எங்கள் மேல் பொறுமையாயிரும், பாவத்தின் நிமித்தம் துக்கப்பட்டு எங்களை சீர்படுத்தும் மிகவும் இரக்கமுள்ள பிதாவே. அப்படி பறக்க பார்த்துக்கிட்டு ஏனோ தானு சொல்லிக்கிட்டு அப்படியும் ஒரு கூட்டம் வஞ்சிக்கப்படுது. நீ இவ்வளவு சொல்றியே, நிர்பாக்கியமுள்ள குற்றவாளியாக எங்களுக்கு இறங்கும், தப்பிதங்களை அறிக்கையிட எங்கள் மேல் பொறுமையாயிரும், பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும் சொல்லி நீ துக்கப்படுற ஆளா? நீனு வெளியில வந்து பார், நிக்கிய சண்டைக்கு அடிதடி ஓயல, விபச்சாரம் ஓயல, சாராயம் ஓயல, அடிதடி ஜாதி வெறி ஒழியல. ஆனா சொல்லிடுறது, செய்யத்தக்க வேலை செய்யாமல் நாங்கள் செய்ய. இப்படி வர ராகம் வேற. மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படி நிர்வாக்கியமுள்ள குற்றவாளிகளாகி எங்களுக்கு இறங்கும் இரக்கமுள்ள பிதாவே. என்னைய ராகம் உனக்கு வேற. தேவன் உனக்கு யாரும் தெரியுமா உனக்கு? ஆனா அருமையான பாவரிக்கு ஜெபம். பாவரிக்கு ஜெபத்தை நான் ஒன்னும் சொல்லல. ஆனா எவ்வளவு சும்மா கடமைக்கு துக்கப்பட்டு எங்களை சீர்படுத்தி சொல்றியே. பக்கத்து வீட்டுல இருந்து தண்ணி உன் வீட்டுக்கு வருது, எச்சி தண்ணி வருது, கை இருக்காது பாத்துக்க, யார்த்த மோதுற? செய்யத்தக்க வேலை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம், எங்களுக்கு சுகமே இல்லை. இதுதான் நடிப்பு, கேமஃப்ளாஜ், பயங்கரமான டூப்ளிகேட் கிறிஸ்டியானிட்டி. இதுக்குதான் ஆண்டவர் சபைகளை எழுப்பும்படி, தரமான சபைகள் எழுப்பும்படி வாஞ்சிக்கிறா. அங்க போனா இந்த சத்தம்லாம் வருது, எங்க இருந்தா வருமோ தெரியாது. ஆனா வீட்டுக்கு போன ஒரு கணவனை சங்கி பிடிச்சிருவாங்க. மனைவிக்கெல்லாம் பல்லாருன்னு அடிதான். பார்த்துக்க, நடக்கிறது வேற. நான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்து உன்னை பார்த்துக்கிறேன். நீ எதுக்கு சர்ச்சுக்கு போனீங்களா? எங்க போற? சர்ச்சுக்க போற? நரகத்துக்கு போற. நீ சாட்சியற்ற வாழ்க்கையை வச்சுக்கிட்டு போலியான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயா? தேவனோடு ஒப்புரவாகணும். அவருடைய மரணத்தை பற்றுகிற விசுவாசம். நல்ல கவனிங்க பிரியமானவர்களே. ரோமர் 5:10 சொல்லுகிறது, அழகா சொல்லியிருக்கு, நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால். அப்போ கிறிஸ்து எனக்காக வந்து மரித்தார். என்னுடைய எல்லா பாவங்களையும் அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார். எனக்கும் தேவனுக்கு இடையில நான் தடுப்பு சுவராய் பகையாய் நின்றிருந்த எல்லா அக்கிரமங்களையும் பாவங்களையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய மரணத்தினாலே தகர்த்து விட்டார். அந்த விசுவாசத்தை பற்றுகிற வெளிச்சத்துல தான் நாமும் தேவனும் ஒப்புரவாகிறோம். எவ்வளவு மகா மேன்மையான பாருங்க. அதனாலதான் இன்னைக்கு செலிபிரிட்டி உபதேசமே கிடையாது. இன்னைக்கு நான் தெளிவா சொல்றேன், most of the so called churches do not have the cross, the crucifixion, the preaching of the cross, Christ crucified. சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துலாம் கிடையாது. சும்மா வந்தியா போனியா காணிக்க போடு, காணிக்க யாரு கொடுக்காங்களோ அவங்களை எழுப்பி விட்டு கை தட்டுறது. என் சொந்த அத்தை வேதனைப்பட்டு சொன்னாங்க, காணிக்க கொடுத்தா உள்ளவா இல்லைன்னா வெளியே போயிரு. ஒரு இடத்துல சத்தம் பயங்கரமா கேக்கு, போதகர் பேசுறது பயங்கரமா கேக்கு, காணிக்க கொண்டு வரலையா சபைக்கு வராத. ஆமா, ஆவில நிறைஞ்சு சொல்லிட்டாங்க. பாதாளத்துக்கு போறதுக்கு ஆசையா இருக்கா?
பிரியமானவர்களே, ஒப்புரவாகுதல். இதே ஒப்புரவாகுதல் நீங்க வேதத்துல வாசித்து பாருங்க. இது ரோமாபுரி சபைக்கு மட்டும் இல்ல, நீங்க கொரிந்தியருக்கு வந்து பாருங்க. 2 கொரிந்தியர், நேரம் இல்லைனாலும் கொஞ்சம் வேகமா போறேன். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் வீட்டுல போய் நல்லா வாசித்து பாருங்க, குறிச்சு வச்சுக்கோங்க. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 18, 19, 20, 21 அந்த கடைசி 4 வசனங்களை வாசித்து பாருங்க. ஒப்புரவாகுதலின் உபதேசம், ஒப்புரவாகுதலின் ஊழியம், தேவனோடு ஒப்புரவாகுங்கள் சொல்லி நாங்கள் புத்தி சொல்லுகிறோம் சொல்றாரு. எப்படி, எந்த விதத்தில் சொல்றாரு? தேவன் உலகத்தாருடைய பாவத்தை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள்ள நம்மளை என்ன செய்யறாருன்னா அவரோடு கூட ஒப்புரவாக்கி கொள்ளுகிறார். அதுதான் முடிக்கும்போது சொல்றாரு, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். எவ்வளவு பாருங்க, கிறிஸ்து நமக்காக இரத்த சிந்தி ஜீவனை கொடுத்ததை நான் அனுதினமும் விசுவாசிக்கிற இடத்துல காணப்படும் போது, அனுதினமும் நான் எந்த இடத்துல எந்த நிலைமையை அனுபவிக்கிறேன்னு சொன்னா தேவனோடு நான் ஒப்புரவாய் இருக்கிறேன். இந்த செய்தி தயவுசெய்து சொல்றேன், எங்களுக்கு உண்மையிலே சொல்றேன், இதை ரெக்கார்ட் பண்ண கூட எங்களுக்கு முடியல. அப்படி ஒரு சூழல் தான் இருக்கு. அந்த ஐரிக்கெல்லாம் வேலை செய்யல, சும்மா நாங்க உட்காந்து கிடக்கு அந்த பூ வச்சிருக்காங்களே பூ மாதிரி, அதில் சும்மா போனை கொண்டு வச்சிருக்கோம். எவ்வளோ எக்கோ சத்தம், ஃபேன் சத்தம் எல்லாம் சேர்ந்து வரும். ஆனால் தயவுசெய்து சொல்றேன், கொஞ்சம் காது கொடுத்து யூடியூப்ல போடும்போது தயவுசெய்து கொஞ்சம் கேட்டுருங்க. எப்படியாவது கொஞ்சமாவது நம்ம கேட்டு ஒரு தெளிவு பெறுவோம். எங்களுக்கு ஏன்றது இவ்வளவுதான். தாராளமா தயவுசெய்து நீங்க பாருங்க. பிரியமானவர்களே, கொரிந்தி சபைக்கு மட்டும் இல்ல, தொடர்ந்து கொலோசை சபைக்கு வரும்போது கொலோசையர் 1வது அதிகாரம் 20 மற்றும் 21 வரும்போது அங்க சொல்றாரு, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் தமது மூலமாய் ஒப்புரவாக்கி கொள்ள அவருக்கு பிரியமாயிற்று. எங்க சிலுவையில் அவர் சிந்தின ரத்தத்துல தான் அவர் மரணம் அடைகிறாரு. அதுலதான் இந்த வெளிச்சம். அதை தொடர்ந்து வர்ற 21 வசனத்தை பாருங்க. முன்னே அந்நியராயும் துர்க்கிரிகளினாலே மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் குற்றமற்றவர்களும் கண்டிக்கப்படாதவர்களும் பரிசுத்தம் உள்ளவர்களுமாய் அவருக்கு முன்பாக நிறுத்திக் கொள்வதற்கு தமது மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார் அப்படின்னு போட்டிருக்கு. அந்த வார்த்தை கவனிக்கீங்களா? தமது மாம்ச சரீரத்திலே அடைந்த மரணத்தினாலே, வார்த்தை கவனிச்சுக்கங்க, மரணத்தினாலே இப்பொழுது என்ன ஆக்கினார்? ஒப்புரவாக்கினார். சிஸ்டர், நீங்க காணிக்க கொடுத்துருங்க சிஸ்டர், அதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கிடுவாரு, எல்லாம் பார்த்துக்கிடுவாரு. இதான் போலி. நான் அதெல்லாம் பயங்கரமா சாடுறேன், ஏன்னா அருவருப்புங்க இதெல்லாம். நீ கொடுத்துருங்க, கரெக்டா கடமை, கரெக்டா சர்ச்சுக்கு வந்துடணும். கர்த்தர் உங்க குடும்பங்களை அப்படி ஆசீர்வதிப்பாரு. சர்ச்சுக்கு வந்த ஒரு குடும்பத்தை தேவன் எவ்வளவு ஆசீர்வதித்த தெரியுமா? இதுல வேற ஒரு சாட்சி வேற. எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி இருந்தால், அவங்க சர்ச்சுக்கே போக மாட்டாங்க. ப்ரோ ஒரு முறை சபைக்கு போங்க நான் சொன்னேன், சபைக்கு போனாங்க. போனதுலேருந்து பாருங்க அவங்க வாழ்வாதாரம் பெருக்குன்னு பெருகிடுச்சு. ஆடு என்ன மாடுன்னு எல்லாம் பெருக ஆரம்பிச்சு. அல்லேலூயா அப்படின்னு சொன்னா உடனே எல்லாம் அந்த கூட்டத்துக்கு தான் போறாங்க. இது சாட்சியா? இது வேத வசனத்தை கொடுங்கப்பா, வேத வசனத்தை கொடுங்க. தேவனுக்கு நமக்கு இடையில எவ்வளவு பிளவு இருக்கு பாருங்க. ஒரு கோபம், எரிச்சல், பொறாமை, பெருமை, கசப்பு, பழித்துக்குரிய இச்சைகள். இதை சரிப்படுத்த வழி இல்லை. உன் வீட்டு ஆசிரியப்பா, உனக்கு பொண்ணு வருது, பொருள் வருது, இதைத்தானே கேட்கறதுக்கு ஆவலா ஓடுறாங்க. ஊழியக்காரங்க ரொம்ப நல்லா பேசுறாங்க. இன்னும் போக என்ன எத்தனை பேர் பிடிக்காம போதும் தெரியாது. பழக பாலு மொழின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நமக்கு என்னன்னு நம்ம ஒரு மைண்ட் செட்டில் வந்து வச்சுக்கோங்க, என்ன தெரியுமா, சல்லியவே இல்லை. இப்போ மண்டபத்துக்கு போய் ஒரு மாதிரி இருக்கு. இப்போ பிரசங்கெல்லாம் பார்த்தீங்களா? இக்கா பார்த்தீங்களா? சரியே இல்லை. பார்த்தீங்களா? நல்லா பேசிட்டு இருந்தாங்க. இப்போ என்னதில்லை, சரியே கிடையாது. ஒரு பிரசன்ஸே இல்லை. எது பிரசன்ஸ்? கடைசியில் இருக்கிற ஒரு 4 சகோதரிகளை தேவன் எனக்கு காண்பிக்கிறார். கடன் பிரச்சனையோடு இருக்கிற சகோதரி. யார் இந்த சகோதரி? ஸ்டெல்லா. யார் இந்த சகோதரி? யார் இந்த சகோதரன்? செல்வகுமார். திரும்ப ஆண்டவர் எனக்கு காண்பிக்கிறார். உன் கடன் பிரச்சனை ஆண்டவர் இன்னோடு ஆண்டவர் அடியோடு அகற்ற போகிறாரா. இது ஏசப்பா பேசிட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு தெரியுமா இன்னைக்கு கூட்டம். ஏக்கா பாத்தீங்களா, நம்ம வேன் பிடிச்சு போனோம்ல, எவ்வளவு சூப்பரா இருந்துச்சு தெரியுமா. ஆண்டவர் எனக்குன்னே பேசினார் பாத்தீங்களா. ஆமா, நீ உலக இச்சைக்கு இடம் கொடுத்து ஊர்பட்ட கடனை வாங்கியிருப்ப. உனக்கு இப்படிப்பட்ட ஊழியக்காரன், இச்சைக்கு ஏற்ற ஒரு ஊழியக்காரன் தேவை. கேட்டா அதுல வேற அடிக்கிறது, அடிக்கி பேசுறது. எவ்வளவு அருமையா பேசினாங்க பாத்தீங்களா. மனதே குளிர்ந்துட்டு தெரியுமா.
நான் போய் இந்த ஜெபமாலை ரத்தின மகளை நடத்துறாங்களே, மாசத்துல 2வது வாரம் 3வது வாரம் சொல்லி சுத்தமா நல்லா இல்லைங்க. அப்படி இப்படின்னு சொல்லி ஒரே தாத்தா இருக்க ஒழிய ஒரு நம்ம இருதயத்துக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது அடைக்காம பார்த்தீங்களா? ஒண்ணுமே கிடையாது. ஆமா, நீ நல்ல பண ஆசை, பொருளாசை, நகையாசையோடு நீ வாழ்ந்துகிட்டு இருக்கிற. இப்படிப்பட்ட போலி கிறிஸ்தவத்துக்கு இப்படி தாளாட்டுகிற பாராட்டுகிற பிரசங்கம் பண்ணணும். என்ன வெளுத்துருவார் என்ன. இப்ப நானும் உங்களோட சேர்ந்து நரகத்தான் வரணும். இப்போ பிரியமானவர்ல ஒரு சரியான இடத்துக்கு வருவோம். பிரியமானவர்ல ஒப்புரவாதத்தில் அவருடைய மரணத்தை பற்றி செய்தியை நாம் அனுபவிக்கிறோமா? அந்த செய்திக்குள்ள வந்திருக்கிறோமா? கிறிஸ்து மரித்தது நிமித்தம் அந்த அன்பை பாருங்க. அது நிமித்தமா எவ்வளவு பெரிய பகை, பிரிவு, சத்ரு என்று அறியப்பட்டிருந்த நாம் தேவனோடு ஒப்புரவாகிறோம். ரோமபுரி சபைக்கு மட்டும் இல்ல, கொரிந்த் சபைக்கு அதானா, கொலோசி சபைக்கு அதானா, எபேசு சபைக்கு வந்து பாருங்க. எபேசு சபைக்கு என்னன்னு சொல்றார்? எபேசு 2வது அதிகாரம் 15, 16, 17 ஆகிய வசனங்களை வாசித்தா பாருங்க. பகையை சிலுவையினால் கொன்று இருதரத்தாரையும் ஒன்றாக்கி தம்மோடு ஒப்புரவாக்கினார்கள். அங்கே சொல்லப்படுற இருதரத்தார் யூதன் கிரேக்கன் என்கிற இருதரத்தாராக இருந்தாலும் இன்னொரு அர்த்தத்தில் தேவன் நாம் ஒப்புரவாக்கிட்டாராம். அப்படி மரணத்தினால ஒப்புரவாக்கிட்டாரு. சரி, பவுலுக்கு தான் அந்த வெளிப்பாடுன்னு பார்த்தா பேதுரு எடுத்துக்கிட்டா 1 பேதுரு 3வது அதிகாரம் 18ஆம் வசனத்துல போட்டிருக்கு, ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி, நல்ல கவனிங்க, நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி, பிளவு எல்லாத்தையும் அகற்றி நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாய் நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலை உண்டு, ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் என்று 1 பேதுரு 3வது அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது. பேதுருக்கு அந்த வெளிப்பாடா? ஆமா. யோவான் எடுத்துக்கிட்டா யோவானுக்கு அதான் வெளிப்பாடு. அவர் முந்தி நம்ம இடத்தில் அன்பு கூர்ந்ததினாலே அன்பு என்னது என்று நாம் அறிந்திருக்கிறோம். 1 யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, அவர் நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்ததினாலே அன்பு என்னது என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆமா, தேவனுக்கும் நமக்கு இடையில இருக்கிற அன்பு எப்போ இந்த அன்பு டச் ஆகும் அப்படின்னு கேட்டா, நம்ம அவர் பிரியமா இருக்கிறார், நாம் அவர் மேல் பிரியமா இருக்கிறோங்கிற இந்த சமரசம் எங்க இருக்க கேட்டா, அவர் நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்ததினாலே. அப்ப இப்படிதான் அப்போஸ்தலருக்கு வெளிப்பாடு கிடைச்சிருக்கு. நீ அதை கூடு இதை கூடுன்னு சொல்லி உலகத்தை கேட்டு உலக பொருளுக்காக ஒப்புரவாகுதெல்லாம் கிடையாது. சிலருக்கு இப்படி வேற சொல்லி கொடுத்துருது. நீங்க மிஷனரி ஊழியத்துக்கு கொடுத்து பாருங்க, கத்தவங்க வீட்டை எப்படி ஆசிர்வதிக்கான்னு பாருங்க, உங்க மேல எவ்வளவு பிரியமா இருக்கா நீங்க பார்க்க தான் போறீங்க. இல்ல வேற சவால் வேற. பரிதாபமா இருங்க. கூட நினைக்கலாம், ஐயா குற்றப்படுத்து இல்லைங்க, இது என்னங்க குற்றப்படுத்துறது? அவ்வளவு அட்டூழியங்கள் நடந்துட்டு இருக்கு. என்கிட்ட வந்து கேட்குங்க, 2 காலேஜ் இருக்குங்க, அல்லது ஏதோ ஒரு காலேஜ், எத்தனையோ காலேஜ் இருக்கு, என்கிட்ட கேட்குங்க, என் பிள்ளை இந்த காலேஜை சேர்க்கன்னு நினைக்கிறேன், சேர்க்கலாமா கேட்க, அந்த காலேஜை பத்தி எனக்கு தெரியுது, அந்த காலேஜ் சரியே கிடையாதுன்னு தெரியுது, நான் உங்கள்கிட்ட சொல்றேன், இந்த காலேஜை சேர்க்காதீங்க, இன்னொரு காலேஜ் இருக்கு அங்கே சேருங்க, அங்கே ரொம்ப நல்லா இருக்கும், இங்கே வந்து காலேஜ் தான் பெருசாக கட்டியிருப்பாங்க, ஆனால் பாடம் ஒழுங்காக சொல்லிக் கொடுக்க மாட்டாங்கன்னு உங்களுக்கு சொல்றேன். இது குற்றப்படுத்துறதா? நீங்க என்ன சொல்லுவீங்க தெரியுமா? வாழ்நாளெல்லாம் மறக்க மாட்டீங்க. நல்ல வேலைங்க, நல்ல வேலை, என்னை காப்பாத்திட்டீங்க. நான் போய் அங்க போய் சேர்க்கணும்னு நினைச்சேன், அங்க நல்ல பெரிய கட்டடமா இருக்குன்னு சொல்லி பார்த்து ஏமாற பார்த்து, நல்ல வேலை சொல்லிட்டீங்க. நான் கூட நினைச்சிட்டேன் நல்ல கற்றுக் கொடுப்பாங்கன்னு நினைச்சிட்டேன். நல்ல வேலை எனக்கு கண்ணை திறந்துட்டீங்க. நீங்க மட்டும் சொல்லல அப்படின்னா நான் அந்த காலேஜில் பிள்ளையை சேர்த்திருப்பேன், பிள்ளை ஒண்ணுக்கெல்லாம் ஆயிருக்கும், படிப்பே மோசமாயிருக்கும். நல்ல வேலை இன்னொரு காலேஜை காமிச்சிங்கன்னு சொல்லி நன்றி உள்ளவங்களா தான் இருப்பாங்க. நீ பார்க்க மாட்டேங்காங்களே அசல் ஊழி எது, டூப்ளிகேட் போலி ஊழி எதுங்கிறத பார்க்க மாட்டேங்காங்களே. பிரியமானவர்களே, தேவனோடு ஒப்புரவாகணும். எல்லாருக்கும் கிடைச்ச வெளிப்பாடு அதுதான். அது எப்படி ஒப்புரவாக சொல்றாரு தெரியுமா? இல்லாவிட்டால் அவன் என் பலனை பற்றி கொண்டு என்னோட ஒப்புரவாகட்டும். சும்மா ஒப்புரவாக முடியாது. அப்படி நாங்க காமிச்சு கொடுக்கிற ஆட்களும் கிடையாது. வேதத்தை எழுதியிருக்கிறபடி காமித்து கொடுக்கிறது அழைக்கப்பட்டிருக்கிறோம். என் பலனை பற்றி கொண்டு தேவன் சொல்றார். தேவனுடைய பலன் எது? தேவனுடைய பலன் எதுங்க? நீங்க பாக்குறீங்க வேதத்துல தேவனுடைய பலன் எது? ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 1வது அதிகாரம் 17வது வசனத்தை நீங்க பார்ப்பீர்கள் என்றால், எது தேவ பலன்? கிறிஸ்துவின் சுவிசேஷம் தேவ பலன் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. விசேஷமா 16வது வசனம், ரோமர் 1:16, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன், முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாக. அது எப்படி இருக்குதா? தேவ பலனா இருக்கிறது. கிறிஸ்துவின் சுவிசேஷம் அதாங்க சொல்ல வர்றாரு.
அதுதான் தேவ பலன். அந்த கிறிஸ்துவின் சுவிசேஷம் எதை பற்றியது? அதுதான் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றியது. அவருடைய மரணத்தை பற்றிய செய்தி. அதுலதான் நான் ஒப்புரவாக முடியும், தேவனோடு ஒப்புரவாக முடியும். நம்ம எல்லாருக்கும் தெரியும், 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 18வது வசனம். சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலன். இப்ப சொல்லுங்க, தேவ பலன் எது? தேவ பலன் சிலுவை பற்றிய உபதேசம். இதை பற்றி கொண்டு அவன் என்னோட ஒப்புரவாகட்டும். காணிக்கை பற்றி கொண்டு இல்ல. கடமைக்கு சர்ச்சுக்கு போயிட்டு வர்றதுனால நான் ஒப்புரவாக முடியுமா? முடியவே முடியாது. காணிக்கை போறதுனால தேவனோட ஒப்புரவாக முடியுமா? முடியவே முடியாது. எதை பற்றி கொண்டுதான் அவன் என்னோட ஒப்புரவாகணும்னு சொல்றாரு? என் பலனை பற்றி கொண்டு. அப்ப தேவ பலன் இது. நீங்க பார்த்தா கிறிஸ்துவின் சுவிசேஷம், சிலுவையை பற்றிய உபதேசம் தான் ரட்சிக்கப்படுகிற நமக்கு தேவ பலனா இருக்கிறது. அது மட்டும் இல்ல, அதே 1 கொரிந்தியர் 1வது அதிகாரத்துக்கு வரும்போது அந்த 1வது அதிகாரத்தில் 24வது வசனத்தை நாம் பார்க்கிறோம். ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமாய் இருக்கிறார். கிறிஸ்து தான் தேவ பலன். அப்ப அங்கே ஏசாயா 27:6 மன்னிக்கும் 5 எதை பத்தி பேசுறாரு? தேவன் தம்முடைய சொந்த பலனை பத்தி பேசுறாரு. என் பலனை பற்றி கொண்டு, அந்த பலனை பற்றுதல தான் பலனே இருக்கு. சும்மா ஒப்புரவ முடியாதுங்க. இப்ப இங்க சொல்றாரு கிறிஸ்து தான் தேவ பலன். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. கிறிஸ்து தான் தேவ பலன். அவ கிறிஸ்துவை பற்றி கொண்டு என்னோடு ஒப்புரவாகட்டும். இல்லாவிட்டா ரிஜெக்டட், டோட்டலி ரிஜெக்டட். இன்னைக்கு வந்தோமா போனோமா, யோசேப்பை பத்தி ஒரு 4 பாயிண்ட் செய்தியில சொன்னோமா, யோசேப்பை உயர்த்தணுமா, போய்கிட்டே இருக்கணும். ஆபிரகாமை குறித்து ஒரு 4 பாயிண்ட், ஈசாக்கு குறித்து ஒரு 5 பாயிண்ட். நானும் ஒரு காலகட்டத்தில் இப்படிதான் ஒரு குருடனா வாழ்ந்து வந்தேன், குருடனா உபதேசித்து வந்தேன். ஆனா சத்தியத்தை அறிய அறிய அறியதான் தேவ பலனாய் கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டும் என்கிற பெரிய ஸ்லாக்கியத்துக்குள்ள நடத்தப்பட்டேன். கர்த்தருக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். என் பலனை பற்றி கொண்டு, இல்லாவிட்டால் கொளுத்து விட தீர்மானிச்சார், கொளுத்தி விடுவேன். என முள்ளுக்கும் நெருஞ்சலுக்கு இடம் கொடுத்துட்டு சபை சோரம் போகிறது. பணாசைக்கு இடம் கொடுத்து விட்டது, பொருளாசை உள்ள வந்துட்டு, கசப்பு வந்துட்டு, கெட்ட வார்த்தை, பொய், பொறாமை இதெல்லாம் உள்ள வந்துட்டு கொளுத்தி விட தீர்மானிச்சாரு. ஆனா இல்லாவிட்டா ஒண்ணு செய்யலாம். அவன் என் பலனை பற்றி கொண்டு என்னுடைய ஒப்புரவாகட்டும், அவனை நான் வேர்பற்றி கனி கொடுக்க வைப்பேன்னு சொல்றாரு. கடைசி நான் சொல்ற ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஏன் யாக்கோபு வேர்பற்றி சொன்னார் தெரியுமா? நல்ல கவனிங்க. இதுல ஒரு மகிமையான சத்தியம் இருக்கு. தேவன் எனக்கு வெளிப்படுத்தின உங்களோட பகிர்ந்து கொள்றேன். யாக்கோபு வேர்பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்துன்னு ஏன் சொன்னார் தெரியுமா? யாக்கோபு வேர்பட்டதுன்னா, நான் அருமையான இங்க முகப்புல இருக்கிறவங்க கேட்கணும், வேர்பட்டது எங்க மண்ணுக்கு மேலையா மண்ணுக்கு கீழையா? சத்தமா சொல்லுங்க. மண்ணுக்கு கீழே. யாக்கோபு வேர்பட்டு என்று சொல்லும் போது யாக்கோபு இஸ்ரவேல் ஏன் சொல்றாரு தெரியுமா? இப்ப எடுக்க நேரம் இல்ல, கவனிங்க. ஆதியாகமம் 32வது அதிகாரம் 27, 28 வாசிக்கும் போது அவர் யாக்கோபிட்ட கேட்கிறார், உன் பேர் என்னன்னு கேட்கிறார். நான் சொல்றது குறிச்சுக்கங்க, அது யூடியூப்ல பாத்துக்கங்க, கவனிங்க. ஆதியாகமம் 32வது அதிகாரம் 27, 28 சொல்றாரு, கேட்கிறாரு, உன் பேர் என்ன கேட்கிறார். யாக்கோபு சொல்ற உடனே சொல்றார், இனி உன் பேர் யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் என்று எண்ணப்படும். நீ மனுஷனோடு தேவனோடு போராடி மேற்கொண்டாய் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்போ யாக்கோபை மறைய பண்ணி இஸ்ரவேலை வெளியே கொண்டு வர்றார். இது எதுக்கு அடையாளம் தெரியுமா? இதான் பெனியேல். தேவனை முகமுகமாய் தரிசித்தேன்னு சொல்லி இந்த இடத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான்னு பாக்குறோமே. அப்ப இவருடைய அர்த்தம் என்ன தெரியுதா? யாக்கோபு என்றால் எச்சன். அவன் அது வரைக்கும் சகோதரனை ஏமாத்துறவன். அப்போ ஏறக்குறைய 20 வருஷ கால அந்த ஒரு மோசமான வாழ்க்கைக்கு முடிவு உண்டாக்குறார். இனி உன் பேர் எத்தன் கிடையாது, யாக்கோபு கிடையாது. உன் பழைய வாழ்க்கை இத்தோடு கலைந்து போடப்படுகிறது. இனி உனக்குள்ளே புது சிருஷ்டியின் அனுபவம் இருக்கு அப்படிங்கிறத காண்பித்துக் கொடுப்பதற்கு நிழலாட்டமாகத்தான் அங்கே யாக்கோபை இவ்விதமாய் ஆண்டவர் அழைக்கிறார், இஸ்ரவேல். இதே வெளிச்சம் நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. கிறிஸ்துவுக்குள்ளாக, அவருடைய மரணத்துக்குள்ளாக, அவருடைய அடக்கத்துக்குள்ளாக நீங்களும் நானும் பழைய மனுஷனுக்கு செத்து, பழைய வாழ்க்கைக்கு செத்து கிறிஸ்துவிலே புது சிருஷ்டியா எழும்புகிறோங்கிற அருமையான சத்தியங்களுக்குள்ளே நிலைத்திருப்பதுதான்
கிறிஸ்தவ வாழ்க்கை. பிரியமானவர்களே, அதே காட்சி இங்க கொண்டு வந்து பாருங்க. யாக்கோபு கீழே வேர்பற்றான். அது எங்க இருக்கு தெரியுமா? இன்விசிபிள். Jacob was invisibly rooted. Jacob was invisibly rooted. ரூட்டட்னாலே என்ன அர்த்தம்? அவன் கீழே தான், மண்ணுக்கு கீழே. இது யாருக்கா தெரியுமா? தெரியாது. அதான் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்படுதல். அவன் எந்த அளவுக்கு மரிக்கிறானோ, யாக்கோபு எந்த அளவுக்கு மரிக்கிறானோ உங்களுக்கு தெரியுமா? இயேசுவே அதை காமிச்சு கொடுத்தாரு. நம்ம எல்லாருக்கும் தெரியும். எடுத்து வாசிக்கணும் நேரம் இல்லை. யோவான் 12வது அதிகாரம் 24ஆம் வசனத்துல, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததை ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும் சொன்னாரு. அது இஸ்ரவேல் ஆகிய உங்களையும் என்னையும் பற்றியது. நீங்க உண்மையிலே எழுத்தின்படி பாத்தீங்கன்னா இயேசு தம்முடைய மரணத்தையும் சொல்றாரு, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா அதுல உங்களுடைய என்னுடைய பழைய மனுஷனுடைய மரணமும் வெளிப்படுத்தப்படுது. அதனாலதான் அந்த வசனத்தை சொல்லிட்டு அடுத்த வசனத்தை சொல்லுவார், தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் இழந்து போவான்னு சொல்லுவார். என் நிமித்தம் அது இழந்து போகிறவன் அதை திரும்பவும் பெறுவான்னு சொல்லுவார். அப்ப அதுல என்ன சொல்லப்படுது தெரியுமா? கோயின்சைடா வருது. The death of Christ and our death are coming coincide, or meet coincide. ரெண்டுமே என்ன செய்யுதுன்னா, மன்னிக்கவும், கோயின்சைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு ஒண்ணு கூட சந்திக்கிறது. பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் மரணத்துல நம்முடைய பழைய மனுஷன் மரித்து விட்டார். அதனால யாக்கோபு கீழே வேர்பெற்று வைக்கிறார். பாத்தீங்களா? வேறு யாருக்கு தெரியாது. ஆமா, கிறிஸ்துவோடு கூட மரித்தேன், அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு விட்டேன். இனி வெளியே தெரிவது வேறல்ல, பூ காய் பழம். இஸ்ரவேல் இனி பழைய சிருஷ்டி அல்ல, புது சிருஷ்டி. இதுக்காக தான் தேவன் வாஞ்சியோடு கூட காத்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஆபிரகாம் சந்ததிய, இப்படிப்பட்ட இஸ்ரவேல ஆண்டவர் இந்த உலகத்துல நிலைநிறுத்த வாஞ்சிக்கிறார். அதனால சொல்லப்பட்டிருக்கு. நீ 3 கவனிக்கலாம். 5ஆம் வசனத்துல, ஏசாயா 27:5ல ஒப்புரவாகிற இடத்துல கிறிஸ்துவின் மரணம் வெளிப்படுத்தப்படுகிறது, செலுவை பற்றி உபதேசம் வெளிப்படுத்தப்படுகிறது. 6ஆம் வசனத்துல 2 வெளிப்படுத்தப்படுது, அவரோடு கூட அடக்கம் பண்ணப்படுது. அதான் வேர் பற்றுகிறது, கீழே போறது. பூத்து காய்த்து பலன் கொடுக்கிற அனுபவருக, அது உயிர்த்தெழுதலின் சாயல குறிகி. எவ்வளவு ஞான அர்த்தமாய் தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஏசாயா 27வது அதிகாரம் 5 மற்றும் 6ஆம் வசனத்துல பார்க்கிறோமே பிரியமானவர்களே, குமாரனுடைய மரணத்தை பற்றுகிற விசுவாசத்தினாலே நாம் தேவனோடு ஒப்புரவாகிறோம். அதைத் தொடர்ந்து யாக்கோபு வேர்பட்டு சொல்லும் போது அது மண்ணுக்கு கீழே, பூ பூத்துங்கிறது மண்ணுக்கு மேல, கிறிஸ்துடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டு. அதனாலதான் அங்க அவர் கவனமா பயன்படுத்துறாரு. வேர்பெற்றது யாக்கோபு தான். பூத்து காய்த்து பலன் கொடுக்கிற இடத்துல யார் வர்றா? அது என்ன? ரெண்டு ஒருத்தன் தானே. யாக்கோபு வேர்பற்றி இப்படி சொல்லிக்க வேண்டியது, யாக்கோபு வேர்பற்றி பூத்து காய்த்து பலன் கொடுக்கிறது போட்டிருக்க வேண்டியது. யாக்கோபு இஸ்ரவேல் ஒண்ணு தானே. நீங்க அப்படித்தானே போய்கிட்டு இருக்கு. இதுல என்ன இருக்கு? தண்ணி அடிக்கல என்ன இருக்கு? அவங்க பேசல, நான் பேசல, நான் பேசாம இருப்பேன். அவங்களை கண்டாலும் எனக்கு பிடிக்காது. இதுல என்ன இருக்கு? சர்ச்சுக்கு போயிட்டு வருவேன். சில சண்டை போடும்போது சொல்லிடுவாங்க, நான் சர்ச்சுக்கு போயிட்டு பாத்துக்கிறேன், வெள்ளு மெழுக்கம் பாரு அப்படின்னு சொல்றது. எதுக்கு சர்ச்சுக்கு போற? இது என்னங்க இருக்கு? ஆமாங்க, ஒரே மனுஷன் தான், 2 சாயல். ஒரே மனுஷன் தான், 2 பெயர். ஒன்னு யாக்கோபு, இன்னொன்னு இஸ்ரவேல். நம்முடைய வாழ்க்கையில பெனியின் அனுபவம் உண்டா? இதுக்கான ஆண்டவர் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாரு. கீழே வேறுபட்டணும், கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்படும். அதான் என்ன அர்த்தம்? நம்முடைய பழைய வாழ்க்கை கிறிஸ்துவோடு கூட மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு விட்டது. இனி நான் அல்ல, இனி யாக்கோபு அல்ல, இஸ்ரவேல் தான் பூத்து காய்க்க போகிறான். யாக்கோபு எங்க? யாக்கோபு எங்க சொல்லுங்க? மண்ணுக்கு. சத்தமா சொல்ல வேண்டியது, மண்ணுக்கு கீழே. யாக்கோபு காங்கல. எல்லா இடத்துலையும் யாக்கோபு தான் காண்பிக்கப்படுறான். சண்டை போடுற இடத்துல யாக்கோபு பார்க்கிறோம். பண்ணும் யாக்கோபு அலைகிறான். அவன் எத்தன் பழைய வாழ்க்கை, பழைய மனுஷன். யாக்கோபு சுத்திக்கிட்டு இருக்கிறத பார்க்கிறோம். பாத்தீங்களா? இஸ்ரவேல், இனி உன் பேர் யாக்கோபு என்று எண்ணப்படாமல் இஸ்ரவேல் என்று எண்ணப்படும். தேவனுக்கு ஒரு பெரிய தரிசனம் உண்டு பிரியமானவர்களே. அர்ப்பணம் செய்வோமா? தேவன் நம்மிடத்தில் பிரத்யட்சமா இடைபடுகிறாரு. ஆராய்ந்து பாருங்கள். கிறிஸ்துவின் மரணத்தை பற்றுகிற விசுவாசத்தினாலே தேவனோடு ஒப்புரவாக்கப்படுகிற ஸ்லாக்கியத்தை கண்டடைகிறோம். அதை தொடர்ந்து யாக்கோபு வேர்பற்றி என்று சொல்லும். உண்மையாகவே என்னுடைய யாக்கோபு, ஏமாற்றி கொண்டிருக்கிற, திருட்டுத்தனம் பண்ணுகிற யாக்கோபு கீழே மடிஞ்சி சாகட்டும்.
கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால். உண்மையிலே தெரியுமா உங்களுக்கு வேர் எப்போ விடும் தெரியுமா? நீங்க கிழங்கு இருக்க, கிழங்கு பனங்கொட்டை இருக்க, உங்களுக்கு சொல்ல வேண்டியது உங்களுக்கே சொல்லணும். பனங்கொட்டையை மேல அப்படி தூக்கி போட்டு பாருங்க பார்ப்போம், கிழங்கு எடுக்கீங்களான்னு பார்ப்போம். நல்லா முக்கி வச்சிருக்கீங்க அப்படிதானே? முக்கி வச்சாதான் அதுல உள்ளது சாகும் போதுதான் வேறே விடும். தெரியுமா உங்களுக்கு? அது எந்த விதையை அடிச்சாலும் சரிதான். ஒரு விதை சயின்ஸ்ல படிச்சு பாருங்க, விதை வெடிப்பு விழுந்து சாகணும். அது சாகும் போதுதான் அதுல இருந்து வேறே துளிர் விடும், எல்லாம் வேறே கிடையாது. அப்ப யாக்கோபு செத்தாதான் இஸ்ரவேல் துளிர்க்க முடியும், இஸ்ரவேல் பலன் கொடுக்க முடியும். அதனால யாராவது வசனத்தின்படி கேட்டா யாக்கோபு எங்க அப்படின்னு கேட்டா அவன் மண்ணு கீழே போயிட்டான், அவனை புதைச்சாச்சு. இஸ்ரவேல் எங்க? இஸ்ரவேல் பூத்து காய்த்து பலன் கொடுக்கிறதுக்காக தேவன் அதை பராமரிக்கிறார் அப்படிங்கிற ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை நீங்களும் நானும் கண்டடைகிறோம். பிரியமானவர்களே, அர்ப்பணம் செய்வோமா? இன்னைக்கு கேட்கிற வார்த்தையில் ஏதோ ஏனோதான் என்று கேட்டு விடாமல் சிலுவை பற்றி உபதேசத்துக்குள்ள வர வேண்டும். ஐயா நீங்க எல்லா செய்தியை தான் பேசுவீங்களா? ஆமா, நான் எந்த டாபிக் எடுத்தாலும் இதைத்தான் ஆவியானவர் காண்பித்து கொடுக்கிறார். நம்முடைய பழைய வாழ்க்கை கலைந்து போடப்பட்டு புதிய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தப்படுகிறது. இப்படிப்பட்ட மகிமையான வாழ்க்கைக்கு எத்தனை பேர் அர்ப்பணிக்க போறீங்க? இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? அப்படி எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி தனிப்பட்ட முறையில் ஆண்டவரே நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் பழைய மனுஷனுடைய சுபாவம் ஏதாகிலும் ஒட்டி கொண்டிருக்குமே, ஆனால் அது கலைந்தெறியப்பட ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே ஐயோ யாக்கோபு மண்ணுக்கு கீழே போகலன்னா, யாக்கோபு கீழே மண்ணுக்கு கீழே போய் அவன் அடக்கம் பண்ண செத்து அடக்கம் பண்ணப்படலன்னா இஸ்ரவேல் பூத்து காய்த்து வெளிப்பட முடியாது, புதிய மனுஷனுடைய சாயல் வெளிப்படாது. எத்தனை நாள் இந்த யாக்கோபையே தழுவிக்கிட்டு திருட்டுத்தனமான ஒரு வாழ்க்கை வாழ்வது? சர்ச்சுக்கும் கோயிலுக்கும் போய்கிடுவேன், ஆனா என் மனம் போலவே நடப்பேன்னு சொல்லி எத்தனை நாட்கள் இந்த திருட்டுத்தனம் சர்ச்சுக்கு போன பவியமோ இருக்கிறது, அடக்க ஒடுக்கமா பரிசுத்தமா காணப்படுவது போல ஒரு காட்சி, வெளியே வந்த வேஷம். இந்த யாக்கோபு மண்ணுக்குள்ள போயிரட்டும், இந்த யாக்கோபு மரிச்சு அடக்கம் என்னப்படட்டும். இனி உன் பேர் யாக்கோபு எண்ணப்படாமல் hereafter you should be called Jacob no more. Hereafter you should be called Jacob no more, no longer. You must be called Israel. You must be called Israel forever. எப்பொழுதும் இஸ்ரவேல். பூத்து காய்த்து வாழ்க்கை பழைய வாழ்க்கை நாசமாகி விட்டது. கிறிஸ்துடனே கூட சிலுவையில் அறியப்பட்டு ஆயினும் பிழைத்திருக்கிறேன். நீ நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அர்ப்பணம் செய்வோமா? பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக தேவனை நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, தேவரே எங்களுக்கு தந்த அந்த வேத வசன வெளிச்சத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். முச்செடியும் நெருஞ்சலையும் இருக்கிற அப்படிப்பட்ட தன்மை கொண்ட இஸ்ரவேலை நீ கொளுத்தி விடுவதற்கு தீர்மானித்து விட்டு நாங்க ஒரு இறக்கத்தை பார்க்கிறோம். ஆண்டவரே, ஒரு இறக்கத்தை பார்க்கிறோம். நீ கொளுத்தப்பட்ட கூடாது, நீ எரிஞ்சு போயிடக்கூடாது, நாசமாயிடக்கூடாதுன்னா இல்லாவிட்டால் ஒரு வழி இருக்குன்னு சொன்னீங்களே, அவன் என் பலனை பற்றி கொண்டு, என் பலனாகிய கிறிஸ்துவை பற்றி கொண்டு, என் பலனாகிய கிறிஸ்துவை பற்றி கொண்டு என்னோடு ஒப்புரவாகட்டும். அவன் என் கூட ஒப்புரவாவா, அவன் அதை பெற்ற வைப்பேன். என்னோடு கூட பழைய மனுஷனை மறிக்க ஒப்பு கொடுக்க வைப்பேன். என்னோடு கூட இழந்திருப்பான். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே. இந்த அருமையான அனுபவத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த மகிமையான வாழ்க்கைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இனி எங்களில் யாக்கோபு, எங்களுடைய யாக்கோபு இனி இல்லை. இனி நான் இஸ்ரவேல் என்கிற இந்த உயர்தரமான சாயலுக்குள்ளே நாங்கள் தரித்திருக்க, நிலை கொண்டிருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. தாகத்தோடு வந்தபடி பிள்ளைகள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இதற்காக அதிக பிரயாசப்பட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. உங்க பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். வருகிற வாரத்தில் நடைபெற இருக்கிற
பெண்கள் ஐக்கிய கூடிய கர்த்தர் ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துங்க ஆண்டவரே. எங்களுடைய ஐக்கியத்துல இருக்கிறதான அருமையான பைஜிலால் அந்த ஐயாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்களுடைய பேரப்பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்க எல்லாரும் ஆண்டவர் சுகவீனமா இருக்கிறத கேள்விப்பட்டோம்பா. நீங்க பரிபூர்ண சுகத்தை தந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.